நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். இந்த வருடம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சி இருக்குது. ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. ராகு பகவான் வர்றது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். புத்திரர் சார்ந்த மனக்குறைபாடும் மனஸ்தாபமும் மனசஞ்சலங்களும் அதிகமாக இருக்கும். 11ஆம் இடங்கிற உபஜயஸ்தானத்தில் கேது பகவான் வர்றது உங்களுக்கு லாப மேன்மைகளை அள்ளித்தரும். தொழில் மேன்மையடையும், உத்தியோக உயர்வடையும், உங்களுக்கு வீடு வண்டி வாகன வசதி எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தருவார். தந்தை வழியில் லாப மேன்மை உண்டு. சகோதர வழியில் தந்தை வழியில் மிக்க மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஒரு பக்கம் நல்ல முயற்சி வெற்றி அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும்போது இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானால் மட்டும் சற்று சங்கடங்களும் மன கஷ்டங்களும் கொஞ்சம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவானோட பார்வை உங்கள் 5ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால, இந்த ராகுவை பார்க்குறதுனால கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருப்பார் குரு பகவான். அந்த பார்வையுமே ஒரு வருஷத்துக்கு நல்லா பட போகிறது. அதனால் உங்கள் மனசஞ்சலை நீங்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும், அதுக்கான ரெமெடியுமே இருக்கும், தீரும் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில சங்கடங்கள் கஷ்டங்கள் புத்திரர் சார்ந்து இல்லை பூர்வீகம் சார்ந்து சில மன கஷ்டங்கள் வந்தாலுமே மறையும். அப்படின்னு நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். குரு பார்வை இருக்கிறதுனால எதுவுமே நோய் வர்றது பிரச்சனை இல்லை, அது தீர்றது தானே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதனால் குரு பார்வை உங்களுக்கு அந்த சில சங்கடங்கள் வந்தாலுமே அது தீர்றதுக்கான மன மகிழ்ச்சி அடைகிறதுக்கான காரணமும் இருக்குது. நல்லபடியாக இருக்குது. இந்த 11ஆம் இடத்துல வர்ற கேது பகவானால் மேன்மை ரொம்ப சிறப்படைய போகிறீங்க துலாம் ராசிக்காரங்க. நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.